என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்ல 99% இந்த மாடல்ல ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம்ங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா 6th நியூ புக்ல இருக்கு. சரி, ஆனா 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாரு, அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து கொரோனா சீசன், அந்த சிலபஸ் கொரோனா சீசன் கூட இல்லை, ஆமாம், அந்த சிலபஸ் மாற்றிட்டேன்னு இது மாடல் கொஷின் வந்து விட்டுருந்தாங்க டிஎன்பிசி அஃபீஷியலாக. அந்த கொஷினில் கூட இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அதுவும் 2019 குரூப்னே வச்சுக்கலாமே. ஸோ அதில் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 2023 நிறைய எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2023 கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் 2017 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அது அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். இதே மாடலில் 2 கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ அப்படி பார்த்தா 2017 18 19 அதுக்கப்புறம் 2022 ஸோ தொடர்ந்து 4 எக்ஸாமாக கேட்டுகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் 2024 குரூப் 2 நடந்துச்சு, அதில் கேட்கல. சரி, போன எக்ஸாமில் கேட்கலையே அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 2024 குரூப் 4 நடந்துச்சு. பக்கத்தில் பார்த்து நடந்துச்சு 2 எக்ஸாம். இந்த குரூப் 4ல் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. இப்போ கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ குரூப் 4ல் கேட்டதால மேபி குரூப் 2ல் கேட்கல, இல்லை மாறி கூட இருக்கட்டும், குரூப் 2ல் கேட்கல, அதனால் குரூப் 4ல் கேட்டாங்க. இப்போ 2025 குரூப் 4ல் கேட்கல இந்த மாடல். அப்போ கண்டிப்பாக 2025 குரூப் 2ல் இந்த மாடல் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால ஒரு 19 கணக்கு எடுத்துருக்குங்க இந்த டைப்பில். அதில் நான் 2 வீடியோவாக சொல்லிடுவோம். ஓகே, கிளியரா? ரைட்டு, வாங்க உள்ளே போவோம். நேரம் இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் இந்த இன்ட்ரோவில் நேரம் போயிடுச்சு. ரைட்டு, 11வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா எல்சிஎம் 9, அவற்றின் மீ போவா அப்படின்னு 2022 டிஎன்பிசிலையும் 6th நியூ புக்லையும் இருக்குதுங்க. அதாவது பொதுவாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தலைப்பில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதாவது 2 நம்பர்ஸ் நம்ம ஒரு ஃபார்மேட்டை இதெல்லாம் 2 நம்பர் எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸு ஒய்ன்னு 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கலாம், ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸுன்னு ஒய்ன்னு 2 நம்பர் இருக்குங்க. அந்த 2 நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் ஒரு மதிப்பு வரும், அது ஏதோ ஒரு மதிப்பு வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தால் அதுக்கு ஒரு நம்பர் வரும். கரெக்டாக? இங்கே ஒரு தேர் என்னன்னா, நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அந்த 2 நம்பரையும் இந்த பக்கம் பெருக்கிட்டு இந்த 2 நம்பரையும் இந்த பக்கம் பெருக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சல, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சல, அதை அந்த பக்கம் பெருக்குன்னா 2மே சமமாக வருமாங்க. ஆமாம், ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 நம்பரையும் பெருக்குனா 10ன்னு வருதுன்னா அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சல அந்த நம்பரையும் இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சல அந்த நம்பரையும் நீங்கள் பெருக்குனா 10 தான் வருமா? அடடட, இதுதான் ஆச்சரியம். ஆமாம், இதாங்க இவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லுங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தேரி என்ன சொல்கிறாங்கன்றத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கேள்வி எடுத்துங்களேன். 2 நம்பர் 3 ஒரு நம்பரு, இன்னொரு நம்பர் 9ன்னு சொல்லிட்டாங்க. 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9ன்னு வருது. ஹெச்சிஎஃப் என்ன? இதான் கேள்வி. ஓகேவா? அப்போது மொத்தம் 4 வேல்யூஸில் 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். இந்த டைப். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதெல்லாம் நம்பரை குறிக்குதோ அதை இந்த பக்கம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸு ஒய்ன்னு 2 நம்பர், 3 9 2 நம்பர் இருக்கா, அந்த 2 நம்பர் இந்த பக்கம் பெருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு போட்டு எல்சிஎம் 9ன்னு சொல்லியிருக்காங்க, அதை அங்கே வச்சுங்க. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க, பெருக்கல் ஹெச்சிஎஃப்னு வச்சுங்க. அவ்வளோ.
புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ஸோ மனசில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நம்பர் 3 9ன்னு சொல்லிட்டாங்க, 3 9 பெருகிட்டேன் ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். எல்சிஎம் 9ன்னு சொல்லிட்டாங்க, அப்படி வச்சுங்க. HCF கேட்குறாங்க, HCF இப்படி எழுதிங்க. புரியுதா? தெளிவாயிடுச்சா? இப்போ எனக்கு என்னென்னா HCF தேவை. பெருக்கல் இருக்கிற 9 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா வகுத்தலாம் ஆகிடும். கரெக்டாக? அப்போ இந்த 9க்கு இந்த 9 கேன்சல், மீதி 3 தான் இருக்குது. 3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது புரியுதா? தெளிவாயிடுச்சா? ஈஸி தானே? ரைட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த பக்கம் அந்த 2 நம்பரையும் பெருக்கணும், அந்த பக்கம் எல்சிஎம் HCF பெருக்கணும். 3 மதிப்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு மதிப்பு கேட்பாங்க. அந்தந்த மதிப்புக்கு அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சப்போஸ் புரியல சார், வாங்க 2022 குரூப் 2வில் கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம். இரு எண்களின் மீ போ வா HCF மற்றும் மீ போ மா LCM முறையே 16 மற்றும் 240. அவ்விரு எண்களில் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2 நம்பர் இருக்காங்க. சரி, நம்ம 2 நம்பர்னு சொல்லிட்டாவே எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். இந்த 2 நம்பர் இந்த பக்கம் பெருக்கலாம். நெக்ஸ்ட் எல்சிஎம் அப்படி வச்சுக்கலாம், இந்த பக்கம் HCFன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன். 1 16ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று 240ன்ட்டாங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் இருந்தால் அது வந்து HCFங்க, ரொம்ப பெரிய நம்பர் இருந்தால் அது எல்சிஎம். ஆக்சுவலி அவங்களே சொல்லிட்டாங்க மீ பேவானா 16. சரிங்களா? இந்த இடத்துல 16 HCFன்னு போட்டுக்கிட்டேன். எல்சிஎம் 240ன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அதை எழுதிக்கிட்டேன். ஓகே, அந்தந்த இடத்துக்கு ஈக்குவல் டு இப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு எண் 48ன்ட்டாங்க, இன்னொரு எண்ணை கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸை 48ன்னு வச்சுக்கிட்டா ஒய்யை கேட்குறாங்க. அவ்வளோதான். புரியுதா? நான் அதை தான் சொன்னேன். இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டால் 2 நம்பரு எல்சிஎம் HCFலாம் வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 2 நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCFன்னு எழுதிருங்க, முதல் வேலை. அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அந்த இடத்துல உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு எதை கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கில் இருக்கிற 48 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். கரெக்டாக? அப்படிங்க பாருங்க, ஓர் 24 24 ஈர் 24 48. ஏன்னா 24 24 48ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. அப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 8 என்பது ஆப்ஷன் ஏதான் சரியானது. உங்களுக்கு புரியறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது. புரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, கடன் போடலாம். சரிங்களா? சூப்பருங்க. அடுத்தது இங்கே பாருங்க, 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் மீ போவா HCF 5 எனில் எண்களின் மீசிமா LCM டேஷ் ஆகும். 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஆமாம், 3 நம்பர் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, இதில் என்ன 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் நல்லா படிங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை, அதாவது இப்போ நம்ம 2 எண்ணு எல்சிஎம் HCFன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், 2 எண்ணை இந்த பக்கம் நம்ம பெருக்குவோம், அந்த பக்கம் LCMையும் HCFையும் பெருக்குவோம். கரெக்டுப்பா. ஸோ இப்போ நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இப்போ மொதல் கணக்கில் கூட 3 9ன்னு 2 நம்பரை கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸை 3ன்னு ஒய்யை 9ன்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சிரமம் வேணாம், நானே பெருக்கி கொடுத்துட்றேன். இந்த எக்ஸையும் ஒய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெருக்கி தானே வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய்னு. கரெக்டா? ஸோ இங்கே பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் தொகை. நான் 2 நம்பரையும் பெருக்கிட்டேன். ஸோ அப்படி நான் 2 நம்பரையும் பெருக்கும் போது 1600 வருது அப்படின்றாங்க. அப்போ எக்ஸையும் ஒய்யும் அவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க, அதனால் 1600 வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? தனித்தனியாக கொடுக்காம பெருக்கி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே பாருங்கள், HCF 5. சரிங்களா? இங்கே HCF நேரம் 5 போட்டுடுறேன். LCM தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு ஏன்னா 3 மதிப்பு இருக்குமே காணமேன்ற குழப்பம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளோ சொன்னேன். ஸோ இப்போ எனக்கு LCM தேவை. பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் வந்தால் வகுத்தில் ஆகிடும். ஸோ வகுத்தில் ஆகிடுச்சுன்னா அப்படியே அடிங்க. 1 5 5 3 5 5 16ல் 15 போயிடுச்சு, மீதி 1 இருக்கும், பக்கத்தில் வைங்க, 10ன்னு ஆகிடும். 2 10 வருமா, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 320. அதுக்கு மேலே அடிக்க முடியாது, கீழே 1 தானே இருக்குது. அப்போ ஆன்சர் 320. அவ்வளோதாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸிங்க, கடகடன்னு போட்டுடலாம். குரூப் 2ல் கேட்டுனே இருப்பாங்கோ, நீங்கள் ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம். ஆமாம். ஓகே, அடுத்த கேள்வி இங்கே பாருங்கள். 2019 குரூப் 2லையும் 14/3/2023 TNPSC எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல்
பெருக்கல் பலன் 432 மற்றும் அவைகளின் மீசீமா எல்சிஎம் மற்றும் மீபேவா HCF முறையே 72 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆத்தாடி என்னப்பா அதில் 4 நம்பர் குத்துக்கிறீங்க? அஜ்ஜோ. அதாவது இங்கே பாருங்க, அப்படிதான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உங்களை குழப்பி வைக்கலாமே, நீங்கள் தானே குரூப் 2 ஆஃபீஸர் இல்லையா, ஸோ கொஞ்சம் குழப்பலாமேன்னு கேட்பாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இரு எண்களின் பெருக்கல் தொகை 432. அப்போ அங்கே பாருங்களேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 432ன்னு சொல்லிட்டாங்க. இரு எண்கள் எல்சிஎம் HCFன்னு ஒரு பேட்டர்ன் வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், 2 எண் இந்த பக்கம் பெருக்குவோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? ரைட், இப்போ எழுதியாச்சு. இது ஃபார்மேட்டு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணோம். ஆனால் இதில் அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் 432ன்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அவற்றின் எல்சிஎம் வந்து 72. எல்சிஎம் 72ன்னு சொல்லிட்டாங்க. HCF 6ன்னு சொல்லிட்டாங்க. பாரு, இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் 432ன்னு போட்டு ஈக்குவல் போட எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு இப்போ என்னடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும். கரெக்டா? கரெக்ட். அதுக்கு தான் அவங்க கீழே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதில் ஒரு எண், இதில் பாருங்க, இதில் ஒரு எண் 24. அப்போ இன்னொரு எண்ணை கேட்குறாங்க. அப்போது ஒரு எண்ணை கொடுத்துட்டு இன்னொரு எண்ணை கேட்குறாங்கன்னாவே இந்த பெருக்கல் பலன் நமக்கு தேவையில்லை, அது வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எண் 24ன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ எக்ஸ் 24ன்னு வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் 24ன்னு வச்சுக்கிட்டா ஒய்யை கண்டுபிடிக்கணும், ஒரு எண், அவ்வளோதான். இப்போ புரியுதா? தெளிவாயிடுச்சா? ஸோ அவங்க பெருக்கல் பலனே கொடுத்துருந்து மேபி இதே கேள்வியில் பெருக்கல் பலன் 432 தான், எல்சிஎம் 6, HCF என்ன அப்படின்னு கேட்டால் கூட, அப்படி இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டாங்கன்னா நீங்கள் 432 பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த 432லேயே ஒரு எண்ணை கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்கும் போது அந்த பெருக்கல் பலன் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, எனக்கு ஒய் தேவை, பெருக்கல் இருக்கிற 24 ஈக்குவல் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் 3 ஆப்பிள் அடிக்கலாமா? 1 3 3 2 3 6. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 6 3 9 4 12 5 5 6 18 7 21 8 24. சரி, நெக்ஸ்ட் இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, இந்த 4ல் பாதி 2, 72ல் பாதி எவ்வளோங்க? 70ல் பாதி 35, 2ல் பாதி 1 36 அப்படின்னு வரும். மறுபடியும் இதில் அடித்தா பாதி 1 36ல் பாதி 18ன்னு வரும். ஸோ ஓவராலாக 18ன்னு வந்துடும். நான் சின்ன சின்ன வாய்ப்பாடாக அடித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வாய்ப்பாடு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா இப்படியே போட்டுருவோம். சரிங்களா? 18. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? பெரிய கணக்கெலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபோ வா 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சிம்பிளாக கேட்டாங்க. ஸோ 2 எண்கள் எல்சிஎம் HCF அதெல்லாம் ஒரு கொஷனில் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF இதை டக்குன்னு எழுதிக்கணும். சரிங்களா? கன்ஃபியூஷனே வராது, இது எழுதிட்டா. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீபோ வா HCF 11ன்னு சொல்லிட்டாங்க, எல்சிஎம் 693ன்னு சொல்லியிருக்காங்க. 693 இதை பெருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு எண் 77ன்ட்டாங்க, நான் எக்ஸை 77ன்னு வச்சுக்கிறேன், ஒய்யை கண்டுபிடிக்கணும். அம்புடு தாங்க. பாருங்க, அப்படியே அப்ளை பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டே முடிஞ்சு போச்சு, அடிக்கிறது தான் ஆன்சரு. ஸோ இப்போ எனக்கு ஒய் தேவை, பெருக்கல்ல இருக்கிற 77 ஈக்குவல்ட்டுக்குன்னா போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். ஓகே, கரெக்டுங்களா? 20, ஆமாம், கரெக்டு. ஸோ ஓர் 11 11 7 11 77 கரெக்டாக 11 வாய்ப்பில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம், ஈஸி தான். சரிங்களா? ஓர் 11 11 7 11 77. நெக்ஸ்ட் இப்போ 7ஆம் வாய்ப்பால் தான் அடித்தாகணும், ஏன்னா நமக்கு முழுசாக இருக்குது நம்பர்ஸ்லாம். ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பால் தான் அடிக்கணும். ஓர் 7 7ங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69ன்னு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், 7 70. ஸோ 7 70னா ஒரு 70 கழிச்சாவே 63 வரும். அதான் 9 63. கரெக்டா? நீங்கள் ஏன்னா 69 இருக்கு, 7 70 அப்படின்னா நம்ம 9 என்னன்னு பார்க்கணும். 9 டக்குன்னு வரலன்னா அந்த 70ல் 7 கழிச்சிட்டா 63 வரும். ஸோ 9 7 63. ஓகேவா? ஸோ 63ல் 69ல்
63 போச்சுன்னா எம்பிட்டு வரும்? மீதி 6 இருக்கும். கரெக்டாக புரியுதுங்களா? அந்த 6 இப்படி போட்டுருங்க. மறுபடியும் 63 தான் வருது. அப்போ 9 7 63. அப்போ 99ன்னு வருது. பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2024 குரூப் 4லயே கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது, இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை? 2 கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுக்குற போடுறீங்களா? பாருங்க, 16வது கேள்வி. நீங்கள் 16 17 போடுங்க, நான் செக் பண்ணுறேன். 78,39 ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டா எல்சிஎம்ங்க. ஓகேவா? இதே வகுத்தி அப்படின்னா HCF. சரிங்களா? நம்ம முன்ன கூட பார்த்தோம், போன கிளாஸில் கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த வகுத்தி ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது சார்னா இங்கிலீஷில் மேலே இருக்கும் நம்ம எழுதுகிற எக்ஸாமில், அதில் HCF LCM தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ LCM வந்து 78ன்னு சொல்லிட்டாங்க, HCF கேட்குறாங்க. இது 20/4/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. போடுங்க, 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் LCMமும் கொடுத்துட்டாங்க, HCF தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 39, P வந்து 48, C வந்து 59, D வந்து 78. சரிங்களா? போடுங்க. அடுத்த கேள்வி. அடுத்து இதுவும் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். இதில் பாருங்கள் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 எக்ஸாம் 2023 கேட்டிருக்காங்க. நீங்களே போடுங்க. இரு எண்களின் மீசிமா LCM வந்து 432 மற்றும் அவற்றின் மீப்போவா HCF வந்து 36. ஒரு எண் 108 அப்படின்னா இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பரு LCM HCFலாம் கொடுத்துட்டா எப்படி போகணும்னு சொன்னேன். போடுங்க. அடுத்த கேள்வி. ஸோ போயிருங்க, ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ 132, பி வந்து 152, சி 144, டி 126. போட்டிங்களா? போடுங்க. அடுத்தது இது நானே போடுறேன். கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களான 96 மற்றும் 404. ஸோ 2 நம்பர், ஒரு எண் 96, இன்னொரு 404ன்னு சொல்லிட்டாங்க. மீ போ வா HCF 4 அப்படின்னா அந்த 2 எண்ணோட LCM மீசிமா என்ன அப்படின்னு 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 எண்கள் சொல்லிட்டாவே x × y = LCM × HCFன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து 96ங்க, இன்னொன்று வந்து 404 அப்படின்ட்டாங்க. சரிங்களா? 404. அதுக்கு அடுத்தது ஒரு எண், அதாவது ஒரு எண் இல்லை, இது என்னது, HCF 4ன்னா LCM என்ன? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ எனக்கு LCM தேவை. பெருக்கல்ல இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். ஸோ இப்போ அடிச்சு கொடுங்க. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. அப்போ நமக்கு என்னன்னா 96 × 101 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி 101 96 பெருக்கணும்னா கன்ஃபியூஷன் ஆக வேணாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 96 101 பெருக்கு தெரியலன்னா 96க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. ஓகே. இல்லை 100 தானே? எஸ். 96 விட 2 0 போட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை எப்படி சொல்ல வரேன்னா உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு 101 பெருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க சிலர். அவங்க என்ன பண்ணுங்க, எந்த நம்பரை நீங்கள் 101 பெருக்க போகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் 2 0 போட்டுருங்க. 96 கூட பெருக்க போகிறேன், அப்போ 2 0 போட்டுருங்க. 9600ன்னு வரும். அந்த 96 ஒரு முறை கூட்டிங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது எந்த நம்பரை நீங்கள் 101 பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் 2 0 போட்டு அதே நம்பரை கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. அப்போது 6 9 6 9. ஸோ 9696. அவ்வளோதான் ஆன்சர். இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது இது அனலைஸ் பண்ணல ஃபஸ்ட்டு இதில் அதை. ஸோ இதை அழிச்சு விட்டுறேன். 19வது கேள்வி. இரு எண்களின் மீப்போமா 2002 மற்றும் அவற்றின் மீப்போக்கான்னா HCF 22. ஒரு எண் 154 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்ட்டாங்க. LCM 2002ங்க, HCF வந்து 22ங்க. ஒரு நம்பர் 184, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு x × y = LCM × HCF அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் அந்தந்த நம்பரை போட்டுருவோம். இங்கே LCM 2002, HCF வந்து 22, ஒரு எண் வந்து 154. நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஒய்யை கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு ஒய் தேவை. பெருக்கல் இருக்கிற 154 ஈக்குவல் என்ன போச்சுன்னா
வகுத்துலாம் மாறிடும். கரெக்டா? கரெக்டுப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இதில் பாதியாக மாற்றி, எனக்கு 154க்கு தெரியல. ஸோ பாதியாக மாற்றினா 77ன்னு வரும். 2002 பாதி அப்படியே 1001ன்னு வந்துடும். கரெக்டா? கரெக்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஓர் 11 11 ஈர் 11 22 7 11 77. நெக்ஸ்ட்டு 1001 கூட 2 பெருக்கணும். கரெக்டா? 1001 2 பெருக்குன்னா அப்படியே இங்கே பாருங்களேன், அப்படியே இது பாருங்க, இது தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லட்டுமா வேணாமா? அதாவது 1001 2 பெருக்குன்னா எந்த நம்பரை நீங்கள் 1001 பெருக்கிறீங்களோ அந்த நம்பராக கூட 3 0 போட்டுருங்க. போட்டுட்டு அதே 2 கூட்டிங்க. ஸோ 1000 கூட்டினா 1002, அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கப்புறம் 7 கீழே இருக்குது. இப்போ இதை சுருகுனா ஆன்சர். ஸோ முழுசாக சுருக்குதான்னு பார்த்துடலான்னா இங்கே நம்பர் இருக்குது. ஸோ இப்போ முழுசாக சுருங்கிடும். போடுவோம், என்னத்தை பண்ணுறது, எப்படி இது பண்ணலாம், இப்படி பண்ணுவோம். ஓர் 7 7ங்க, ஈர் 7 14. கரெக்டா? அப்போ 14ன்னா 20ல் 14 போச்சுன்னா மீதி 6 இருக்கும். இப்படி 10ல் போட்டுங்க, 60 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 60 இருக்கா, இதை எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும். 7 7 47, 8 7 56. சூப்பர். 8 7 56. ஸோ 60ல் 56 போச்சுன்னா மீதி 4 இருக்கும். 10ல் போட்டுங்க, 42ன்னு வரும். 7 7 49. அப்போ 6 7 42, 6 போட்டுங்க, அவ்வளோதான். 286 ஆன்சர். இருக்குதா? பாருங்க, தெளிவாக இருக்கு, அட்டகாசமாக போட்டுலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த டைப்பை முடிச்சுக்கிறேன். இந்த டைப்பில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஒரு 10 கணக்கு இருக்குது. மொத்தம் 19 கணக்கு, 9 கணக்கு நடத்திட்டேன். அடுத்தது 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஹோம்வொர்க் 2 சம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.